இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸில் இருக்கிறேன், டெமோன்னு ஒரு கிளாஸில் இருக்கிறேன். இதுக்குள்ளே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எடுக்கிறேன். ஒரு ஜாவா கிளாஸ் ரன் பண்ணணும்னா இந்த மெயின் மெத்தடுங்கிறது ரொம்ப அவசியம். இதுவே ஒரு மெத்தட் தான், மெயின் மெத்தடுங்கிறது ஒரு மெத்தட் தான். அதாவது மெத்தட் நேம், ரிட்டர்ன் டைப்பு, பேராமீட்டர், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பேராமீட்டர்னு சொல்லுவோம். இதுதான் மெத்தடோட ஹெட்டர். இதில் வந்து பார்த்தோன்னா இது ரிட்டர்ன் டைப்பு. இதில் வந்து வாய்டுன்னு போட்டிருக்கு. வாய்டுனா எதுவுமே அந்த மெத்தடு வந்து ரிட்டர்ன் பண்ணலைன்னு அர்த்தம். இதில் இன்டிஜர் இருக்கலாம், ஃப்ளோட் இருக்கலாம், நம்ம சொன்னோம்னா ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், நான் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அதாவது கிளாஸோட நேம் எது வேணாலும் இங்கே இருக்கலாம். அதேமாதிரி மெத்தட் நேம். இதில் வந்து பேராமீட்டர் லிஸ்ட்டு, அதாவது ஒரு பேராமீட்டர் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. கமா போட்டு எத்தனை பேராமீட்டர் வேணாலும் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மெத்தடை எழுதி நான் காட்டுறேன். void 1, இது வந்து கர்லி பிராக்கெட், இது வந்து க்ளோஸ் டு பிராக்கெட். இந்த கர்லி பிராக்கெட்டுங்கிறது ஸ்கோப்பை மென்ஷன், அதாவது பாடியை மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் கர்லி பிராக்கெட். க்ளோஸ் டு பிராக்கெட்டுங்கிறது என்னென்னா அதாவது ஒரு ஆர்குமெண்ட், இப்போ இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்காகவோ வேல்யூஸை பாஸ், அதாவது இப்போ இந்த டெமோங்கிற கிளாஸுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னு வைங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். கிளாஸோட நேமு, அதாவது கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை இப்போ கால் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ஃப்ரெண்டில் நியூன்னு கீவேர்டை போட்டு இதான் ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்டை நான் ஒரு வேல்யூவில் அசைன் பண்ணுறேன், ஓன்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். இதோட ரெஃபரன்ஸ் என்னென்னா கிளாஸோட நேம். இப்போ வந்து o.1 இந்த மெத்தடை நான் கால் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெத்தடுக்கு 1 ஆர்குமெண்ட் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு இன்டிஜருங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நம்ம என்ன இன்டிஜர் பாஸ் பண்ணலாம், ஒரு 50 பாஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூங்கிறது இந்த மெத்தடுக்குள்ள இன்புட்டாக வரும். சிஸ் அவுட் ஏ இன்புட்டை வந்திருக்குது ஏங்கிறது. இந்த 50ங்கிறது ரெஃபரன்ஸ் வழியாக பாஸ் ஆகி இன்டிஜர் ஏங்கிறது இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம இங்கே இந்த ஸ்கோப்புக்குள்ளே, அதாவது கர்லி ப்ராக்கெட்டுங்கிறது இது மெத்தடோட பாடி. மெத்தடோட பாடிக்குள்ளே இந்த டிக்ளரேஷன் இந்த ஏயை வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடோட பாடிக்குள்ளே மெத்தட் பாடி எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம். சில சமயம் ஒரு மெத்தடெலாம் வந்து 1000 லைன்ஸ் கூட வரும். ஓகேங்களா, இது வந்து வெறும் 1 லைன் எடுக்கிறேன். ஒரு மெத்தடுங்கிறது 1000 லைன் கூட வரலாம். இதில் எங்கே வேணாலும் இந்த ஏ வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா Ctrl F1, டிஸ்பிளேயில் வேல்யூ 50. மெத்தடுங்கிறது கிளாஸோட ஒரு காம்பனண்ட், அதேமாதிரி டேட்டா டைப்புங்கிறதும் கிளாஸோட ஒரு காம்பனண்ட். இப்போ ஒரு கிளாஸில் ஒரு டேட்டா டைப்பை நான் மென்ஷன் பண்ணுறேன். int b = 60 அப்படின்னு ஒரு இதை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த பியை நான் ஆக்சஸ் பண்ணாலும் எது வழியாக ஆக்சஸ் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் வழியாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சிஸ் அவுட் போட்டு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி, ஆப்ஜெக்ட்னா ஓவில் இருக்குது அந்த ஆப்ஜெக்டை வந்து பியை நம்ம எடுத்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ Ctrl F1 அடிச்சிட்டோன்னா வேல்யூ 50 டேட்டா 60ங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. டைரெக்டாக நீங்கள் இதே ஆப்ஜெக்ட் இல்லாமல் கால் பண்ண முடியாது. பண்ணுனா எரர் அடிக்குதா, ரெட் கலரில் ஒரு சிம்பிள் வருது, அப்படின்னா எரர். ஆப்ஜெக்ட் இல்லாமல் கால் பண்ண முடியாது. இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் வழியாக தான் இதை கால் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இது இன்ஸ்டன்ஸ் மெத்தடு. இதுவும் ஆப்ஜெக்ட் வழியாக தான் கால் பண்ண முடியும். இது ஆப்ஜெக்ட் இல்லாமல் கால் பண்ண முடியாது. இப்போ ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒன்றை டைரெக்டாக கால் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா முடியாது, அங்கேயும் எரர் அடிக்கும். இதையும் ஆப்ஜெக்ட் வழியாக தான் கால் பண்ண முடியும். இந்த வேரியபிளும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம், இந்த மெத்தடையும் இன்ஸ்டன்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் போட்டுக்கனால ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு ஆப்ஜெக்ட் வழியாக கால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்டாட்டிக் மெத்தடை டைரெக்டாகவே கால் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று எழுதுகிறேன். 2வை வந்து இப்போ நான் கால் பண்ணணும். 2 டைரெக்டாக நான் கால் பண்ணுறேன். 2வை வந்து டைரெக்டாக கால் பண்ணுறேன், எந்த எரரும் அடிக்கலை. ஏன்னா இது ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் இல்லாத மெத்தடை வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம்.
இன்ஸ்டன்ஸ் வழியாக தான் கால். இன்ஸ்டன்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்டோட இன்னொரு பேருங்கிறது இன்ஸ்டன்ஸ். ஓகேவா, அதனால் இது இன்ஸ்டன்ஸ் மெத்தடை, இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் மெத்தட் இந்த ரெண்டையுமே இன்ஸ்டன்ஸ் வழியாக தான் கால் பண்ண முடியும். அதாவது ஆப்ஜெக்ட் வழியாக தான் கால் பண்ண முடியும், இல்லைன்னா கால் பண்ண முடியாது. இது ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தடை டைரெக்டாக கால் பண்ண முடியும். இப்போ கண்ட்ரோல் F1 நான் கிளிக் பண்ணோன்னா ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா, எந்த கம்பைலேஷன் எரரும் இல்லை, டைரெக்டாக ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகிருக்குது. அப்போ மெத்தடில் 2 டைப் மெத்தட்ஸ் உண்டு, ஸ்டாட்டிக் மெத்தட், இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன, டைரெக்டாக அதை வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலேயே நம்ம வந்து அதை வந்து கால் பண்ணலாம். இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா அதை வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் அதை கால் பண்ண முடியும். ஸ்டாட்டிக்கை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே பண்ணணும், ஏன்னா ஸ்டாட்டிக்ங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்கு. நான் சிம்பிளாக உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் மெத்தடை பற்றி புரியணும்னு சொல்கிறதுக்காக நான் ஸ்டாட்டிக் மெத்தட் சொன்னேன். இன்ஸ்டன்ஸ் மெத்தடுங்கிறது இன்ஸ்டன்ஸ் வழியாக, அதாவது ஆப்ஜெக்ட் வழியாக தான் கால் பண்ண முடியும். ஓகே, அதேமாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ ஸ்டாட்டிக், இது ஸ்டாட்டிக் வேரியபிள், இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டன்ஸ் இல்லாமலேயே டைரெக்டாக கால் பண்ண முடியும். இப்போ கண்ட்ரோல் F1 கிளிக் பண்ணோன்னா ஸ்டாட்டிக் 90ங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சா. இங்கே வந்து நான் வந்து O.Cன்னு போடலை, சியை டைரெக்டாகவே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம வந்து டைரெக்டாகவே கால் பண்ணலாம், இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் இல்லாமலேயே கால் பண்ணலாம். இந்த இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் இந்த ரெண்டுமே ஒன்று, அது ரெண்டு குழப்பிக்காதீங்க, ரெண்டுமே ஒன்று தான். நம்ம வந்து இதை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம், இது இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம், இது ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்லுவோம், இது ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை, இன்ஸ்டன்ஸ் மெத்தடை நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வழியாக தான் கால் பண்ண முடியும். மறுபடியும் சொல்லியிருக்கேன், இது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது வந்து நம்ம இந்த ரெண்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோம். இது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக்குக்கும் இன்ஸ்டன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும். இப்போ வாய்டுங்கிறது ரிட்டன் டைப்பு இல்லாதது. வாய்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா ரிட்டன் டைப்பு இந்த மெத்தடுக்கு கிடையாது. இப்போ ரிட்டன் டைப் இருக்கிற மாதிரி ஒரு மெத்தடை பார்ப்போம். இந்த மெத்தடுங்கிறது இண்டிஜரை ரிட்டன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். என்ன அடிஷன் பண்ணலாம், ரிட்டன் டைப் இருந்தால் ரிட்டன்னு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டனுங்கிற வேர்டுங்கிறது இருந்தே ஆகணும். அந்த மெத்தடுங்கிறது கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ரிட்டர்ன் பண்ணாட்டானா எரர் அடிக்கும். A + B. இப்போ இந்த வேல்யூ இந்த இதில் பண்ணோன்னா இந்த மெத்தட் என்ன பண்ணோம்னா ஏயும் பியும் வாங்கி ஆட் பண்ணி ரிட்டனாக பண்ணும். நம்ம எப்படி கால் பண்ணணும், இதுவும் இன்ஸ்டன்ஸ் மெத்தடு தான். அப்போ இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் வழியாக தான் கால் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் டாட் ஆடுன்னு வச்சுக்கலாம் 1178. இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணேன். இப்போ என்னென்னா இந்த மெத்தடு 12ஐயும் 78ஐயும் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுனா இது டிக்ளரேஷன், ஆர்குமெண்ட்டோட டிக்ளரேஷன். இங்கே ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இது டிக்ளரேஷன், இது வேல்யூ, ஆர்குமெண்ட்டோட வேல்யூ. 1278ஐ அடிஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். நான் என்ன சொன்னேன், க்ளோஸ் ப்ராக்கெட்டில் என்னெல்லாம் இருக்கலாம்னா டிக்ளரேஷன் இருக்கலாம், இல்லைன்னா வேல்யூஸ் இருக்கலாம். இந்த க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூ இருக்குது, இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே நோ ஆர்குமெண்ட் க்ளோஸ்டு ப்ராக்கெட். க்ளோஸ் ப்ராக்கெட்டில் நோ ஆர்குமெண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டும் இருக்கலாம். அதாவது வாய்டு ஒரு மெத்தட் எழுதணும்னு வச்சிங்களேன், வாய்டு நோ ஆர்குமெண்ட் க்ளோஸ்டு ப்ராக்கெட். க்ளோஸ் ப்ராக்கெட்டாக இருந்துன்னா ஒன்று வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்கலாம், இன்னொன்று நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளால. இங்கே வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த மெத்தடை கால் பண்ணி அந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1278 நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். அது பார்த்தான்னா அது இந்த மெத்தடுக்குள்ளே தான் வரும். ஏன்னா இண்டிஜர் தான் பாஸ் பண்ணுறதுனால அதுவே ஃபைன் பண்ணி இந்த ஆட் மெத்தடை கால் பண்ணணும். இப்போ நீ கண்ட்ரோல் ஓப்பன் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தானா இங்கே வந்துடும். இங்கே வந்து ஏயும் பியும் ப்ளஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ரிட்டர்ன் பண்ணுறத நம்ம வந்து எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ சும்மா இப்போ ரன் பண்ணி பார்த்தான்னா ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. கண்ட்ரோல் F1 அடித்தா எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா, ஆனால் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். என்ன வேல்யூஸில் ஸ்டோர் பண்ணலாம், ரிசல்ட் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்.
இன்டிஜராக ஆட் பண்ணி வரதுனால நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து இண்டுனால நம்ம ஸ்டோர் பண்ணதும் இன்டிஜரில் தான் இந்த ரெஃபரன்ஸில் ஸ்டோர் பண்ண முடியும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா ரிசல்ட்டை நம்ம டைரெக்டாக பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ கண்ட்ரோல் F1 90ங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து இந்த மெத்தடுக்கு வந்து ரிட்டர்ன் டைப்பு இன்டிஜர், இதோட ஆர்கியூமெண்ட்டுங்கிறது பேராமீட்டருங்கிறது 2 பேராமீட்டர் இருக்குது, ஏ பின்னு 2 பேராமீட்டர் இருக்குது. இந்த 2 பேராமீட்டரை டிக்ளேர் பண்ணியிருக்குது. அப்போ இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணோன்னா 2 இன்டிஜரை பாஸ் பண்ணணும். இந்த மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஆட் பண்ணுறது. இந்த 2 ஆர்கியூமெண்ட்டை ஆட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா, ரிசல்ட்டை நம்ம கொடுத்த ரிசல்ட்டை அசைன் ஆப்ரேட்டர் மூலமாக ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணி நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ 2 வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ எனக்கு 3 வேல்யூ ஆட் பண்ணணும் அடிஷனில். அப்படி பார்க்க சமயத்தில் நம்ம இன்னொரு மெத்தட் வேணால் எழுதிக்கலாம். இதை வந்து அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், ஆர்கியூமெண்ட்டாக பண்ணுறோம், ப்ளஸ் சி. ஓகேவா, இப்போ சேம் மெத்தட் நேம், சேம் ரிட்டர்ன் டைப், ஆனால் ஆர்கியூமெண்ட் வந்து கவுண்ட் மட்டும் ஏறி இருக்குது. ஒரு ஆர்கியூமெண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டிருக்கிறோம், சீனு. கரெக்டாக, இப்போ அதே மெத்தட் காலில் தான் இப்போ கமா போட்டு நம்ம அந்த 2 ஆர்கியூமெண்ட்டும் பாஸ் பண்ணலாம், இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு 34ங்கிறதையும் பாஸ் பண்ணலாம். வேல்யூ பார்த்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா கண்ட்ரோல் F1 பண்ணுனா வேல்யூஸ் வரப்போது 124ன்னு வந்துருச்சு. அப்போ இங்கே நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணலை, நம்ம இன்னொரு மெத்தடை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறோம், நம்ம அந்த வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன ஒரு எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்லுவாங்க. மெத்தட் ஓவர்லோடிங்னா சேம் ரிட்டர்ன் டைப் அண்ட் சேம் மெத்தட் நேம் பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட். அது என்ன சொல்ல போனால், இப்போ இண்டுக்கு பதிலாக ஃப்ளோட்டு நான் பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஒரு மெத்தட் நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம், ஃப்ளோட். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஆல்ரெடி டைப் காஸ்டிங் பற்றி அடுத்த சாப்டரில் சொல்கிறேன், வேரியபிள் டைப் காஸ்டிங். இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட்டை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ ஃப்ளோட்டுங்கிறத இப்போ பாயிண்ட், இப்போ இந்த வேல்யூஸுங்கிறத இப்போ ஃப்ளோட்டை நான் பாஸ் பண்ண போகிறேன். இந்த மெத்தடு இல்லாமல் நான் ஃப்ளோட்டை பாஸ் பண்ணால் எரர் அடிக்கும். ஏன்னா ஃப்ளோட் வேர்க்குன்னு எந்த டிக்ளரேஷனுமே இல்லை, மெத்தட் டிக்ளரேஷன் இல்லை. அதுக்காக தான் இதை எழுதியிருக்கிறோம். இப்போ ஃப்ளோட் இருக்குன்னு, இப்போ ஃப்ளோட்டுங்கிறத நம்ம எடுத்து விட்டாச்சு. இப்போ ஃப்ளோட்டுக்கு நம்ம வேல்யூ வந்து இங்கே 105, ஃப்ளோட்டுக்கு எஃப் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, 105. ஃப்ளோட்டுக்கு எஃப் யூஸ் பண்ணணும், லாங்குக்கு எல் யூஸ் பண்ணணும். ஏன் ஃப்ளோட்டுக்கு எஃப் யூஸ் பண்ணணும்னா, இப்போ எஃப் யூஸ் பண்ணலன்னா அது வந்து டபுளாக கன்சிடர் பண்ணணும். 100.5 வந்து டபுளாக அது எடுத்துக்கும். எஃப்னு போட்டால் தான் அது ஃப்ளோட்டாக கன்சிடர் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் வேறு இருக்குது. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே டைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் மெத்தட் நேமும் ரிட்டர்ன் டைப்பும் சேமாக இருக்குது. இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங். இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மெத்தட் ஓவர்லோடிங்கை பற்றி கேட்பாங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கிறத பார்த்தோம், இதே தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்க்கு என்னென்னா, ரிட்டர்ன் கன்ஸ்ட்ரக்டர்னு சொன்னால் ரிட்டர்ன் டைப் கிடையாது, கிளாஸோட நேம் தான் நம்ம எப்போ வைக்க போகிறோம், அதனால் கிளாஸோட நேம் தான் எப்போவுமே இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் நம்ம மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் எழுதலாங்கிறத நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துட்டோம். எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணால் எழுதலாம், டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் போட்டு எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணால் எழுதலாம். அது நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னு பார்த்தோம். இது மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங்கில் சேம் மெத்தட் நேம், சேம் ரிட்டர்ன் டைப், பட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், டேட்டா டைப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் மெத்தட் நேம் சேமாக இருக்கணும், ரிட்டர்ன் டைப் சேமாக இருக்கணும். இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா மெத்தட் டிக்ளரேஷன்னா பார்த்தோம். என்ன மெத்தட் டிக்ளரேஷன்னா என்ன, ரிட்டர்ன் டைப்பு, மெத்தடோட நேமு, அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். அதேமாதிரி மெத்தடுக்கு ஒரு பாடியும் இருக்கும். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன பார்த்தோம், இன்ஸ்டன்ஸ் மெத்தடுனா என்னென்னு பார்த்தோம். ஸ்டாட்டிக் மெத்தடுனா அந்த மெத்தடை நீங்கள் இன்ஸ்டன்ஸ் இல்லாமலே கால் பண்ணலாம். இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் கால் பண்ண முடியும், அதாவது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி தான் அந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கால் பண்ண முடியும். கர்லி ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ்ட் ப்ராக்கெட். கர்லி ப்ராக்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா,
ஸ்கோப்பை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கிளாஸோட ஸ்கோப்பை மென்ஷன் பண்ணால் கிளாஸ்லேருந்து கர்லி ப்ராக்கெட்டை போட்டிருப்போம். மெத்தடுக்கு பாடியும் கர்லி ப்ராக்கெட்டில் தான் போட்டிருப்போம். கன்ஸ்ட்ரக்டரோட பாடியும் கர்லி ப்ராக்கெட்டில் தான் போட்டிருப்போம். க்ளோஸ்டு ப்ராக்கெட்னா மெத்தடுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுனால இருந்தாலும் சரி, மெத்தடில் நீங்கள் வேல்யூஸை டிக்ளேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்டரில் வேல்யூ டிக்ளேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்டருக்கு வேல்யூ பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டில் தான் நம்ம எழுதுவோம்.